வணக்கம். நாம் இதுவரை நம்முடைய சேனலில் சில நாகரிகங்களைப் பற்றி, அவர்கள் கடவுள் நம்பிக்கையும் பற்றி பார்த்துள்ளோம். அதே வரிசையில் இன்று ரோம் நாகரிகம். ஒரு நகரம் உலகத்தை ஆட்சி செய்யும் அளவுக்கு வளர வேண்டுமென்றால், அதன் பிறப்பு சாதாரணமாக கண்டிப்பாக இருக்க முடியாது. பெரும்பாலும் அந்த நகரத்தின் ஆரம்பம் ஒரு கதையுடன் தொடங்கும். அந்த கதை சில நேரங்களில் உண்மையாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் அது வெறும் புராண கதையாகவும் இருக்கலாம். உலக வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசாக விளங்கிய ரோம் நகரத்தின் ஆரம்பம் இப்படிப்பட்ட ஒரு புராணக் கதையிலிருந்துதான் தொடங்குகிறது. அந்த கதையில் ஒரு ஆறு இருக்கிறது, ஒரு ஓநாய் இருக்கிறது, ஒரு துரோகம் இருக்கிறது, ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனை கொன்ற சம்பவமும் இந்த கதையில் இருக்கிறது. இந்த எல்லாவற்றையும் இணைத்துக் கொண்டுதான் ரோமின் ஆரம்ப கதை உருவாகிறது. ரோமின் கதை ரோம் நகரத்தில் தொடங்கவில்லை. அது ஆல்பா லோங்கா என்ற லத்தீன் நகரத்திலிருந்து தொடங்குகிறது. அந்த லத்தீன் நகரம் ஒரு பழமையான நகரம். அந்த நகரத்தில் நுமைட்டர் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்துள்ளார். ஆனால் அவருடைய சகோதரன் அமுலியஸ் அதிகாரத்திற்காக அவரை பதவியில் இருந்து அகற்றிவிட்டு இவன் அரசனாக மாறிவிட்டான். அதிகாரம் மனிதர்களை எவ்வளவு மாற்றுகிறது என்பதற்கு இந்த கதையிலே இது ஒரு சான்றாகும். நுமைட்டரின் மகள் ரியா சில்வியாவை திருமணம் செய்யாமல் பார்த்து கொண்டான். அதாவது புனித பெண் நிலையிலேயே வைத்திருந்தான். ரியா ரியா சில்வியாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பின்னர் அந்த ஆட்சிக்கு வந்து அரசனாக மாறிவிடும் என்ற பயத்தில் அவன் ரியா சில்வியாவுக்கு திருமணம் செய்யாமலே வைத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த ரியா சில்வியா கர்ப்பமாக இருந்தாள். அவள் போர்க்கடவுளான மார்ஸ் தான் எனது குழந்தைகளுக்கு தந்தை என கூறினார். இந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. ஏனெனில் ரோமின் நாகரிகம் தன்னை போருடன் இணைத்துக் கொண்ட பகுதியாகும். அதாவது ரோமின் ஆரம்பம் இட்செல்ஃப் போரின் கடவுளோடு இணைக்கப்பட்டதாக புராணம் கூறுகிறது. பின்னர் ரியா சில்வியாவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். அவர்களுடைய பெயர்கள் ரோமுலஸ் மற்றும் ரீமஸ். அமுலியஸ் அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆன பின் தன்னை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு அரசனாகி விடுவார்கள் என்று பயந்தான். அதனால் அவர்களை கொல்ல முயற்சித்தான். ஆனால் அவர்களை நேரடியாக கொல்லாமல் டைபர் என்ற நதிக்கரையில் ஒரு தொட்டிலில் வைத்து சென்று விட்டான். அந்த தொட்டில் ஆற்றில் மிதந்து கொண்டே சென்றது. அந்த நேரத்தில் ஒரு அதிசய சம்பவம் நடந்ததாக புராணங்கள் கூறுகிறது. ஒரு பெண் ஓநாய் அந்த இரட்டை சகோதரர்களை கண்டதாகவும், கண்டவுடனே அந்த சகோதரர்களை கொல்லாமல் அந்த சகோதரர்களுக்கு பால் கொடுத்து பாதுகாத்ததாகவும் இந்த புராண கதை கூறுகிறது. இந்த ஓநாய் காட்சி இன்று கூட ரோம் நகரத்தின் அடையாளமாக இருக்கிறது. பல சிலைகளிலும் சின்னங்களிலும் அந்த ஓநாய் இரட்டை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் காட்சி காணப்படுகிறது. இதன் பின்னால் ஒரு சிறிய சின்னமும் அறிகுறியும் இருக்கிறது. அது என்னவென்றால், ரோம் இயற்கை வலிமையிலிருந்து பிறந்த நகரம் என்ற எண்ணத்தை இந்த சின்னம் பார்க்கும் போதெல்லாம் உருவாக்குகிறது. பின்னர் அந்த குழந்தைகளை பாஸ்டலஸ் என்ற மேய்ப்பவன் கண்டுபிடித்தான். கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். தனது மனைவியிடம் அறிமுகம் செய்து வைத்தான். அந்த கணவன் மனைவி அந்த குழந்தைகளை நன்றாக வளர்த்தனர். இங்கே ஒரு தத்துவ உண்மை என்னவென்றால், அரச குடும்பத்தில் பிறந்த இரட்டை சகோதரர்கள் சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தார்கள் என்பதே. இதன் மூலம் ரோம் அரச குடும்பமும் சாதாரண மனித குடும்பமும் சேர்ந்து உருவான கதை என்பது புலப்படுகிறது. காலம் கடந்தது. ரோமுலஸ் மற்றும் ரீமஸ் இளைஞர்களாக வளர்கிறார்கள். அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாகவும் சண்டை திறமையுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய உண்மையான பிறப்பை பற்றி அறிகிறார்கள். எப்படி என்றாலும் ஒரு நாள் உண்மை பிறப்பு அறிய வேண்டும் அல்லவா? தந்தையிடம் தனது பிறப்பை பற்றி கேட்கிறார்கள். பின்னர் ஆல்பா லோங்கா சென்று ருமிலியஸை கொல்ல போராடுகிறார்கள். இறுதியில் அமுலியஸ் கொல்லப்படுகிறார். நுமைட்டர் மீண்டும் அரசராகிறார். இந்த நிகழ்வு அதிகாரத்தை அநியாயமாக பிடித்தவர்கள் இறுதியில் வீழ்வார்கள் என்ற கருத்தை ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறது. அதன் பிறகு ரோமுலஸ் மற்றும் ரீமஸ் ஒரு புதிய நகரத்தை அமைக்க முடிவு செய்கிறார்கள். அதனால் அந்த நகரம் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு இடையில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது.
ரோமுலஸ் பாலண்டைன் மலையை தேர்வு செய்கிறான். ரீமஸ் வேறொரு இடத்தை விரும்புகிறான். அந்த காலத்தில் கடவுள்களின் அறிகுறிகளை பார்த்து முடிவு எடுப்பது வழக்கம். பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பதை பார்த்து தீர்மானிக்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் அதற்குள் இந்த சிறிய கருத்து வேறுபாடு பெரிய சண்டையாக மாறிவிட்டது. ரீமஸ் நகரத்தின் சுவரை தாண்டி குதித்து ரோமுலஸை கேள்வி செய்ததாக இந்த புராணம் கூறுகிறது. அதனால் கோபமடைந்த ரோமுலஸ் தனது சகோதரனை கொன்றதாக ரோம புராணம் கூறுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ரோமுலஸ் ரோம் நகரத்தை நிறுவினார் என்று இந்த புராணம் கூறுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 753ஆம் ஆண்டு ரோம் நிறுவப்பட்டது என்று பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. இந்த கதையின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. ரோம் நகரத்தின் பிறப்பு ஒரு சகோதரனின் இரத்தத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை குறிக்கிறது. அதாவது அதிகாரத்தை பாதுகாக்க வன்முறை கூட பயன்படுத்தப்படலாம் என்ற கருத்துதான் இது. பின்னர் ரோம் வரலாற்றில் இந்த மனநிலை பல இடங்களில் காணப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கதையை முழுமையாக உண்மையாக ஏற்கவில்லை. ஆனால் சில தொல்லியல் ஆதாரங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் அந்த பகுதியில் சிறிய குடியிருப்புகள் இருந்ததை காட்டுகின்றன. பல லத்தீன் பழங்குடிகள் அந்த பகுதிகளில் வாழ்ந்தனர். காலப்போக்கில் அந்த குடியிருப்புகள் ஒன்றிணைந்து ஒரு நகரமாக வளர்ந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். எனவே ரோமுலஸ் மற்றும் ரீமஸ் கதை முழுமையாக உண்மையாக இல்லாவிட்டாலும் அது ரோம் சமூகத்தின் மனநிலையை காட்டும் ஒரு அரசியல் புராணமாக பார்க்கப்படுகிறது. இந்த புராணம் ரோம் ஒரு வலிமையான நகரம் என்பதற்கு சான்று, போரில் பிறந்த நகரம் என்பதற்கும் சான்றாக அமைகிறது. மேலும் அதிகாரத்தை காப்பாற்றும் நகரம் என்ற எண்ணத்தையும் உருவாக்கியது. இவ்வாறு ஒரு ஓநாய் பாதுகாத்த 2 குழந்தைகளின் கதையாக ஆரம்பித்த ரோம் நகரம் பின்னர் உலக வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசாக மாறியது. ஆனால் அந்த பேரரசின் பிறப்பு ஒரு இரத்த கதையுடன் தொடங்கியது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுவரை நாம் பார்த்தது ரோம் பேரரசின் பகுதி 1 மட்டுமே. அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது ரோமின் மன்னராட்சி காலம். ரோமுலஸ் தொடங்கி அந்த நகரம் எப்படி 7 மன்னர்களின் ஆட்சியில் வளர்ந்தது, பின்னர் ஒரு குடியரசாக மாறியது என்பதை பற்றி பகுதி 2இல் விரிவாக பார்க்கலாம். வாழ்க தமிழ்! நன்றி.